சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் வழித்தடம் அமைக்க விரிவான அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை ஹைதராபாத் இடையே புல்லட் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கு மத்திய தெற்கு ரயில்வே தரப்புல விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஹைதராபாத் இடையே 780 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிவேக ரயில், அதாவது புல்லட் ரயில் 300 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில இந்த ரயிலானது இயக்குவதற்கான ரயில் வழித்தடம் அமைப்பதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய தெற்கு ரயில்வே தரப்புல விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறாங்க. நிலம் கையகப்படுத்துதல் உட்பட சாதக பாதகங்களை தமிழக அரசு ஆராய்ந்து திட்ட அறிக்கைக்கு இம்மாத இறுதிக்குள் அனுமதி அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுமதி அளிக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு அடுத்த கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்தக்கூடிய பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான ரயில்கள் இயக்கப்படக்கூடிய கூடூர் வழித்தடத்திற்கு மாற்றாக திருப்பதி வழியாக இந்த வழித்தடத்தை அமைக்க வேண்டும் என தமிழக அரசின் சார்பில் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதிவேக ரயில் திட்டம் செயல்பாட்டிற்கு வரக்கூடிய பட்சத்துல 12 மணி நேர பயணம் என்பது 2.5 மணி நேரம் வரை குறைய வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இந்த பாதைக்காக தமிழகத்துல நிலத்தேவை என்பது 223.4 ஹெக்டேர் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதுல தமிழகத்துல மட்டும் 61 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த அதிவேக ரயில் பாதை என்பது அமையப்பட இருக்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து தண்டையார்பேட்டை வழியாக மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வரை 11.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்க பாதையாக இந்த திட்டம் கொண்டு வருவதற்கான வழிகாட்டுதல்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சென்னை சென்ட்ரல், மீஞ்சூர் வெளிவட்ட சாலை என 2 இடங்கள்ல இந்த அதிவேக ரயில் நிலையங்களை அமைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் ஏற்கனவே அதிவேக ரயில் பாதையை மும்பை அகமதாபாத் இடையே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அடுத்ததாக சென்னை ஹைதராபாத் இடையே அந்த அதிவேக ரயில் பாதை அமைப்பதற்கு அதற்கான அந்த டிபிஆர் என்று சொல்லக்கூடிய திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அனைத்து மாநிலங்களிடமும் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள்ல ஒப்புதல் பெறுவதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.